பாகிஸ்தான் என்ன சொல்றாங்களோ அதை ஹெட்லைன்ல போடுறது, நம்ம எதிர்வினை ஆற்றுறது வந்து 2வது பேஜ்லயும் 3வதுலயும் போடுறதுங்கிறது அது தவறு தானே. அன்னைக்கு சனி பிடிச்சது இன்று வரை அந்த சனி அங்கிருந்து அகலவில்லை. விவேகானந்தன் புகைப்படத்தை ஹிந்துல போட்டாங்க. போட்டுட்டு அவர் கை கட்டிட்டு ஒரு போட்டோ, சிகாகோ போட்டோ இருக்கு. அதில் போட்டு என்ன சொன்னாங்க, இது ஆண்மையின் அகம்பாவம் அப்படின்னு போட்டோ போட்டாங்க. இப்போ அவங்க மன்னிப்பு கேட்பது மண்டியிடுவதெல்லாம் வந்து ஹிந்து பத்திரிகை ராமுக்கு வழக்கமான ஒரு செயல்பாடாக போய்விட்டது. மறக்கப்பட வேண்டியவைகள் மறக்கப்பட்டால் கண்டிப்பாக இவரெல்லாம் நீக்கிடுவாங்க. தமிழகத்தில் 2 கட்சி, திமுக அதிமுக. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தேசத்தின் பக்தி இருக்கு, திமுக வந்து தேசத்துக்கு எதிராக இருக்கு. இங்கே சொன்னா ஆட்சியை கலக்கி விடுவார்களோ அப்படின்னு ஒரு அடையாளத்தில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் காரணத்தால் ஸ்டாலின்ல நடிக்கிறாருங்க. எல்முருகன் அவர்களிடம் இருக்கு. அவர்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால்தான் தமிழகத்தில் இந்த சீர்திருத்தம் கொண்டு வர முடியும். இல்லாவிட்டால் இவரெல்லாம் தடியெடுத்த தண்டால்காரமாக தான் செயல்படுறாங்க. தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். RSB மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக மீடியால திரு இவரு சொன்னதுலேருந்து RS பாரதி அவர் சொன்னதுலேருந்து பிரபலமா சமூக வலைதளங்களை பார்த்துருப்போம். பட் அதற்கு கொஞ்சம் கூட சளைக்காம நேர்மையா அவர் சொன்ன வார்த்தைக்கு நேர்மையா நாங்க அப்படிதாங்கிற மாதிரி பாரம்பரியமான பத்திரிகை தி ஹிந்து நம்ம பார்த்துருப்போம். எப்படி பாரம்பரியமான ஆரம்பிச்ச வரலாறுலாம் தெரியும் அவங்க. ஆனா அப்படி நடந்துக்கிட்டதா சமூக வலைதள இப்ப ஹிந்துவை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேசியவாதிகள் ஒரு பக்கமும், அதோட டைரக்டர் திரு மாலினி பார்த்தசாதி அவர்களே வருத்தமா இருக்கு, இப்ப வரப்போக்கு சம்பவங்கள்லாம் பாக்குறப்ப வருத்தமா இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. ஏன் ஹிந்து இந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு, அதுவும் ஆபரேஷன் சிந்து 4வது தூணுன்னு சொல்றப்ப இப்படி பொய் செய்திகள் பரப்புவது நியாயமா? அதாவது அது ஹிந்து கிடையாதுங்க, ஆன்டி ஹிந்து. அந்த பத்திரிகையின் பேர் ஆன்டி ஹிந்துன்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் ஹிந்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து 1873 ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து சுப்பிரமணிய ஐயர் அவர் நடத்துலேருந்து அந்த பத்திரிகை வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பத்திரிகை. அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க, ஒரு தலைவர் யாராவது இறந்துட்டான்னா கூட ஹிந்து உடனே அதை வெளியிடாதுங்க, அந்த தலைவர் பக்கத்தில் போயிட்டு மூக்கில் கையை வச்சு பார்ப்பாங்க, அவர் இறந்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆனதாங்க ஹிந்து வெளியிடும். அப்படிப்பட்ட ஒரு ஊர்ஜிதமான ஒரு பத்திரிகை. எம்ஜிஆர் காலமானதும் கூட சொன்னாங்க, அவர் மூக்கில் போய் கை வச்சு பார்ப்பாங்க, அவர் உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்சதான் ஹிந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நேர்மையான பத்திரிகையாக பார்க்கப்பட்டது ஹிந்து. அது ஏன் மாறித்து? ரவி, ராம் 2 பேர் அண்ணன் தம்பிக்கு இருந்த காலகட்டம். ரவி வந்து அந்த ஃப்ரண்ட் லைன் ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி பத்திரிகைகளை பார்க்க ஆரம்பிச்சப்போ ஹிந்துக்கு வந்து ராம் இன்சார்ஜ் ஆனார். ஹிந்து ராம் வந்து தன்னை முழுக்க வெளிநாட்டிலேயே படித்த காரணத்தால் தன்னை வந்து ஒரு கம்யூனிச சிந்தனையாளர் அப்படின்னு தன்னை நினைத்து கொண்டு ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்போது காலெடுத்து வைத்தாரோ ஹிந்துவில் அது ஆன்டி ஹிந்துவாக மாறிப்போச்சு. கால் எடுத்து வச்ச நேரம் சொல்லுவாங்கள்ல, தரித்திரம் பிடிச்சி காலை வச்சோன்னா லெக்தாதா கால் வச்சோன்னா உருப்படாமல் போகும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஹிந்து அன்னைக்கு சனி பிடிச்சது ஹிந்துக்கு இன்று வரை அந்த சனி அங்கிருந்து அகலவில்லை. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அவர் என்ன சித்தாந்தம் வேணா இருக்கட்டும், ஒரு பத்திரிகையாளருக்கு சித்தாந்தம் இருப்பது தவறே கிடையாது. பட் இப்போ ஒரு போர் சூழல், எதிர்கட்சிகளே இவனால நம்ம உரி அட்டாக்கு ஆதாரம் கொடு, பாலகோட்டுக்கு ஆதாரம் கொடுன்னு கேட்ட எதிர்கட்சிகளே சரி மக்கள் அது வந்து நம்ம இந்த தேர்தல்ல நம்பல, நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில கவர்மெண்ட் பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க ஸ்டாண்டை மாத்திக்கிட்டாங்க, நாங்க கவர்மெண்ட் கூட இருக்கோம்னு. அப்படிப்பட்ட எதிர்கட்சிகள் மாறி இருக்காங்க. 4வது தூண் நீங்க சொல்ற மாதிரி இப்படி ஊர்ஜினப்படுத்தி செய்தி வெளியிட ஹிந்து வந்து பாகிஸ்தான் கூட அந்த செய்தி வெளியிடல, ஆனா நம்மளோட இது வந்து அட்டாக் பண்ணி இதாயிடுச்சு, பஸ்பம் ஆயிடுச்சு சொல்லிட்டு செய்தி வெளியிடுறது, பாகிஸ்தான் என்ன சொல்றாங்களோ அதை ஹெட்லைன்ல போடுறது, நம்ம எதிர்வினை ஆற்றுறது வந்து 2வது பேஜ்லயும் 3வதுலயும் போடுறதுங்கிறது அது தவறு தானே. இல்லை, எப்போவுமே கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து தேசத்தின் மீது அபிப்பிராயம் இருக்காது, சிந்தனை இருக்காது, எதிர்வித சிந்தனை இருக்கும். நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தவாதி என்று சொல்லிக் கொள்வதில் தங்களை பெருமைப்படுத்திக் இப்போ இல்லை. இது சில ஆண்டுகளுக்கு முன்பு விவேகானந்தன் புகைப்படத்தை ஹிந்துல போட்டாங்க. போட்டுட்டு அவர் கை கட்டிட்டு ஒரு போட்டோ, சிகாகோ போட்டோ இருக்கும். அதில் போட்டு என்ன சொன்னாங்க, இது ஆண்மையின் அகம்பாவம் அப்படின்னு போட்டோவை போட்டாங்க. யார்? விவேகானந்தர் போட்டோவை போட்டு ஹிந்துவில் அது வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட சூழ்நிலை. பல இந்து அமைப்புகள் அதில் போய் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்.
அது எப்படி நீங்க விவேகானந்தர் இப்படி செய்வீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போ அப்படியே கொஞ்சம் அவங்க வந்து சைலண்ட் ஆனாங்க. ஹிந்துக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டம்லாம் நடைபெற்றிருக்கிறது. அயோத்தியா காலகட்டத்தில் அந்த மூமெண்ட் நடக்கும்போது முழுக்க ராமர் கோயிலுக்கும் அந்த அயோத்திக்கும் எதிராகவே எழுதி கொண்டு வந்தது ஹிந்து. ஸோ அந்த சிந்தனையை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்தார்கள். அதுக்கு ஹார்மோன் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி அதுல வந்து நாங்க ராமர் கோயில் கட்டக்கூடாது, பாபர் மஸ்ஜித் தான் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் ஹிந்து ராமா ஒன்றிணைந்து அந்த அமைப்பை செயல்படுத்தினார். இப்போ கூட சமீபத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் சிறப்பான ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல தமிழ்நாட்டுல வந்து பத்திரிகை சுதந்திரம் அப்படி இருக்குன்னு அவர் சொல்றாரு. பட் அவரோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரொம்ப தூரம் போக வேண்டாங்க. இவரோட சிந்தனைக்கு முழுக்க எகென்ஸ்டா தான் இருக்குது. பிரஸ் கிளப், சென்னை பிரஸ் கிளப் தேர்தலில் கூட போய் மூக்க நுழைச்சு தன் விருப்பப்பட்ட குழுவை ஜெயிக்க வச்சார். அவரும் நக்கீரன் கோபாலும் உள்ள போகும்போது 3 குழு நின்றுச்சு. சுப்பையான ஒருத்தர் நின்னாரு, ஷபீர் ஒருத்தர் நின்னாரு, இப்ப இவர் சுரேஷ் தேவநாயகம் தினகரன் நின்னாரு. அங்கேயும் சென்று இன்ஃபுளுன்ஸ் பண்ணி போலீஸ்ல இருந்து எல்லாருக்கும் தெரியுங்க, இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அப்ப ஹிந்து ராமன் நக்கீரன் கோபாலும் தான் திமுகவுக்கு செயல்படக்கூடிய ஒரு டீமை கொண்டு வந்து ஜெயிக்க வச்சு தினகரன்ல பணிபுரிகிற சுரேஷ் தேவநாயகத்தை தலைவராக ஜெயிக்க வச்சாங்க. ஷபீரையும் சுப்பையாவையும் ஓரம் தள்ளப்பட்டார்கள். அது ஒரு நிகழ்வு. பத்திரிகை துறையில இல்ல பத்திரிகை மன்றங்கள்லையும் இவரோட ராமோட செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா சிக்கிம கொடியில் தேசிய மேப்ல இருந்து நீக்கி அந்த சிக்கிம் சிஎம் கண்டனம் தெரிவித்தோன்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது போல மன்னிப்பு கேட்பது மண்டியிடுவதெல்லாம் வந்து ஹிந்து பத்திரிகை ராமுக்கு வழக்கமான ஒரு செயல்பாடாக போய்விட்டது. இல்ல இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இது வந்து தவறா தெரியாம நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல, தெரிந்து செய்யறது தெரிஞ்சா செய்யறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு எப்படிங்க தவறாம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது வந்து தன்னோட மேப்பை நீங்க கேள்வி வந்து ஆக்ஷன் பண்றாங்க. நீங்க முழுக்க இந்த கேள்வி கேட்க வேண்டியது எல்முருகன் மத்திய அமைச்சர். அவர்தான் இது மேல வந்து இனிஷியேட் பண்ணி இதை செயல்படுத்தி அவர் வந்து முடக்க வேண்டும். ஏன் அது ஒயர் வந்து ஏற்கனவே ஒரு 7-8 மாதம் முன்னாடி இதே பிரச்சனையான போது முடக்கப்பட்டது. திருப்பி அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எதிரான போது முடக்கப்பட்டிருக்கு. உடனே அவர் வந்து பத்திரிகை சுதந்திரம் என்று குரல் கொடுத்து துவங்கி இருக்கின்றார்கள். பத்திரிகை சுதந்திரம், ஒருத்தரோட சுதந்திரம் கையை நீட்டும் வரை, ஒரு மூக்கை தொடும் வரை தான் கொடுத்து சுதந்திரம். நீ அவனை அடிச்சுட்டு வந்து பத்திரிகை சுதந்திரம் சொல்வது எந்த வகையில் நியாயம்? அதுவும் தேச விரோத செயல்பாடுகளில் இறங்கி அவர்களை வந்து நீங்க கீழ்த்தரமா பேசி, இது வந்து எப்படின்னா இதை இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இவர்கள் எப்படியெல்லாம் இந்திய ராணுவத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில வந்து IPKF நடப்பாங்க, இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். அதாவது விடுதலை புலிகளிடமிருந்து தமிழின மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றது IPKF நடப்பாங்க. அப்பொழுது கருணாநிதி உட்பட அந்த திமுக குழுமம் உட்பட ஹிந்துவில் பல பகுதிகள் என்ன எழுதுறாங்க தெரியுமா? அங்கிருக்கிற பெண்களை இவர்கள் கற்பழித்தார்கள், ராணுவர்கள் கற்பழித்தார்கள் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் இவர்கள் எழுதினார். காரணம், கருணாநிதி என்ற அந்த தலைவர் நம்ம பின் இருக்கின்றால் என்ன வேணா எழுதலாம் என்று அப்போதே இராணுவத்தையும் இராணுவ வீரர்களையும் அவமானப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லை, அப்போ IPKF வந்து துறைமுகத்தில் வந்து இறங்கிய போது முதல்வர் கருணாநிதி நான் போய் வரவேற்க மாட்டேன்னு சொன்னார். அதையெல்லாம் பெருமையாக எழுதியது ஹிந்து. ஸோ அப்போதிலிருந்தே ஒரு தேச விரோத சிந்தனை, நாட்டுக்கு எதிரான சிந்தனை, தெய்வீகத்துக்கு எதிரான சிந்தனை வந்து முழுக்க எனக்கு தெரிந்த பல ஆசிரியர்கள், அங்கே பணிபுரிந்த எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர்ஸ், துணை ஆசிரியர்கள் இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து பேசிய காரணத்தால் அவர்களுக்கும் ராமுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு வெளியே வந்திருக்கின்றார்கள். அவங்க வெளியே வந்துட்டாங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும், அந்த அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, நிறைய பேர் மனக்கசப்பின் காரணமாக வெளியே வந்திருக்காங்க. பார்த்தசாரதி, மாலினி பார்த்தசாரதி பொருள் கொடுக்கிறாரு, ஆனா அவர் எந்த அளவுக்கு கொடுக்க முடியும், ஷேர் ஹோல்டர் அதிகமா வந்து ராமிட்டா இருக்கு, அதனால அவர் தான் வந்து பவர்ஃபுல்லா இருக்காரு. மாலினி பார்த்தசாரதி என்னமோ நீங்க சொல்லுங்க, அவர் தொடர்ந்து இந்த விஷயமா இருக்கட்டும், இதே ரஃபேல் ஊழல் சொல்லிட்டு அங்க போய் அசிங்கப்பட்டு, அப்புறம் பெகாசஸ் அதுல மத்திய அரசு ஒட்டி கேட்குதுன்னு அதுலயே இந்த ஆதாரம் கிடையாதுன்னு பொதுவெளியில பிபிசில அசிங்கப்படுறாரு. பட் அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு மீண்டும் இந்த செயலை தொடர்ந்துகிட்டே இருக்காரு. என்ன பிரச்சனைனா சார், பலரும் வந்து இந்த ஹிந்து அதை படித்தாதான் சார் காலையிலேயே வந்து மார்னிங் வேக்கப் ஆகும், படிச்சாதான் நம்மளுக்கு அறிவு இருக்கிறது அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு பலர் இருக்கிறார்கள். முக்கியமாக நான் சொல்ல பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பலரும் வந்து ஹிந்துவை படித்தால்தான் எங்களுக்கு வந்து அந்த நாளே செல்லும்
அதாவது ஹிந்துவில் சொல்ற செய்தி தான் சிறப்பான செய்தி அப்படியெல்லாம் வந்து எண்ணக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அது இல்லாமல் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம், ஏங்க முதல்ல ஹிந்துவை நீங்கள் வந்து கடையில் வாங்குறதே கிடைக்காதுங்க, அவ்வளோ விஷயம். இப்போ பெட்ரோல் பங்க்ல கொடுத்துனுக்குறான் ஹிந்துவை ஃப்ரீ பெட்ரோல் ஊற்றினா காலைல ஃபர்ஸ்ட் போறவங்களும் ஹிந்து தான். அந்த சூழ்நிலையில இப்போ ஹிந்து இருக்குது, கீழே விழுந்துட்டு இருக்கு. அது இன்னும் நம்ம என்னன்னா இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்ல 20 வருஷத்திற்கு முன்பாக பாய்காட் ஹிந்து அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் நடந்து அன்றைய ஹிந்து அதை வந்து நம்ம போஸ்டல்ல ஹிந்துக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கேம்பெயின் நடந்துச்சு. ஹிந்து இயக்கங்கள், தேசியவாத சிந்தனையாளர்கள்லாம் வந்து ஹிந்துவை வாங்கி அதை அப்படியே ஹிந்துக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இது பிளான் பண்ணோம். பட் சில ஆயிரங்கள் போச்சுன்னு வைங்களேன், சில ஆயிரங்கள் ஹிந்து திரும்பி போச்சு. அவங்க ஆஃபீஸ்க்கு ஹிந்து திருப்பி அனுப்ப அது மாதிரி ஒரு கேம்பெயின் திருப்பி ஆரம்பிக்கணும். எல்லாருமே சோசியல் மீடியால ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, அது வந்து சோசியல் மீடியால ஒரு பாதிப்பு பெருசாக ஏற்படாது. இதை வந்து அவங்க வீட்டு வாசல்ல போயிட்டு ஒரு 10,000 ஹிந்து திரும்பி ரிட்டர்ன் ஆச்சுன்னு வைங்க, அப்போதான் அவனுக்கு தெரியும் இவ்வளவு எதிர்ப்பு இருக்குதா நமக்கு. சோசியல் மீடியாவில் வந்து ஒரு 1000-2000 பேரோட முடிஞ்சிருங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணதோ முடிஞ்சு போயிடும். அவங்க வீட்டு ஹிந்து ஆஃபீஸ்ல செய்யணுங்கிறீங்க. எப்படி வந்து கருணாநிதி மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு இருக்கான்னு சொன்னாரு, அப்படி சொன்னவர் எப்படி மாறிட்டாரு. அதான் மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு இருக்கும்போது ஹிந்துராம் இல்ல, ஹிந்துராம் வந்த பிறகு மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு மாறினதே முரசலியா மாறிச்சு. மவுண்ட் ரோடு முரசலியா மாறினது அதானே. அப்புறம் தானே சித்தாந்தங்கள் மாறியது, எல்லாமே மாறின அப்புறம் தானே முரசலியா மாறிச்சு. அது அந்த நிலைமை மாறணும். இப்போ ஹிந்துக்கு எல்லாருமே நான் ஹிந்துவை திருப்பி அனுப்புவோங்க. அவங்க வீட்டு வாசல்ல ஒரு 10,000 ஹிந்து ஒரு நாள் போய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தரக்கூடிய அதிர்ச்சி, இதை நாங்கள் இதோட திருப்பி அனுப்புகிறோம், இதுக்கு மேலே நாங்கள் இதை படிக்க மாட்டோம், நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு முடிவு தேசியவாதிகள் சிந்தித்து செயல்பட்டு இது மாதிரி பண்ணோம்னா அப்போதான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் வரும். இல்லாவிட்டால் நான் வந்து நெட்டில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க, நான் வீட்டில் பேப்பர் வாங்குறேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அவர்கள் திருந்த மாட்டார்கள். நீங்கள் நினைனால் மட்டும்தான் அவர் திருத்தப்படுவார்கள். இன்னொன்று, ஒரு பத்திரிகையாளர், ஒரு மூத்த பத்திரிகையாளராக நான் கேட்கறது, எந்த விஷயத்துல வேணா நீங்க மாதிரி சித்தாந்த அகேன்ஸ்டா இருந்து கவர்மெண்ட் வந்து கேள்வி கேட்கறது பத்திரிகையோட உரிமை. பட் இந்த மாதிரி நேரத்துல இப்ப பார்த்துருப்போம், ஒயர் தடை செய்யப்பட்டது. எதுனா இதுக்கான காரணத்தினாலதான். இதே தி ஹிந்து இப்ப நம்ம அவங்களும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர்னு சொல்ற நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கறது நியாயம், என்ன வேணா கேட்கலாம். பட் ராணுவத்தையே அவங்க கேள்வி கேட்கறாங்க. ஒரு பத்திரிகையாளரா நீங்க இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? நீங்க பாக்குறீங்க, சில நாட்களுக்கு முன்பு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒரு பெரிய பதிவு போட்டாங்கல்ல, சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னாங்க. எல்லாம் போட்டு 10 நாளுக்கு முன்னாடி போட்டாங்களா, வார் துவங்கணும்னு போட்டாங்களா, 5வது நாள் 2வது நாள் நீக்கிட்டாங்க. அதை எல்லாம் நீக்கிட்டாங்கல்ல. எல்லாம் மிரட்டப்பட வேண்டியவைகள் மிரட்டப்பட்டால் கண்டிப்பாக இவரெல்லாம் நீக்கிடுவாங்க. ஆனா வெளியில பாக்குறப்ப எல்லா கட்சியும் வந்து ஆளுகிற அரசாங்கத்துக்கு நாங்க துணையா இருக்கோம் தானே சொன்னாங்க. எந்த ஆளுங்கட்சி, எந்த எல்லா மாநிலம் யாருமே நீங்க எல்லா பேச்சு நடைப்பயணம்லாம் நடத்தினாங்க தமிழகத்துல. எல்லாம் கரெக்ட். காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, ஆனா அவளுக்கு கீழே இருக்கிற அடிப்பொடிகள் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்ன பண்றாங்க. திருமாவளவன் 4 நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, தயவு செய்து என்னோட கட்சி தொண்டர்கள் யாருமே இந்திய ராணுவத்திற்கு எதிராக பதிவு செய்யாதீர்கள் அப்படின்னு திருமாவளவன் சொல்ற லெவல்ல இருக்குல்ல. அப்போ என்ன அர்த்தம், உங்களோட கட்டுப்பாட்டில் உங்கள் தொண்டர்கள் யாரும் கிடையாது. பொல்யூட் பண்ணி வச்சிட்டீங்க. பொல்யூட் பண்ணி வச்சுட்டு திடீர்னு நீங்கள் வந்து தேசத்தை பற்றி பேசுகிறேன்னா அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரெக்ட் ஆகிட்டான். திருப்பி வந்து நாங்கள் வந்து பேசுகிறோன்னா நீங்கள் வேறு வழி இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அவன் தொண்டன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் இப்போ தொண்டனுக்கு வந்து தேசபக்தியை கேள்விக்குறி ஆக்கி வச்சிருக்கும் போது தொண்டன் வந்து தொடர்ந்து இது பண்ணிட்டு தாங்க இருப்பான். அது என்ன பண்ணுவாங்க, இவர் ஸ்டாலின் வந்து என்னதான் பேசினாலும் அவன் கூட்டணி கட்சியில் சுந்தரவல்லி என்ன பண்றாப்புல, டெய்லி திட்டிட்டு தான் இருக்கிறாப்புல நாட்டை பத்தி. இல்ல நம்ம நீங்க சொல்லும் போது சுந்தரவல்லிங்களும் ஒரு கட்சியில பெரிய பொறுப்புலாம் இல்லை. ஆனா அசாம்ல ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமா, என்ன எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணாங்க. பட் தமிழகத்துல இந்த மாதிரி நடவடிக்கை, நீங்க யார வேணா பேசுங்க, இப்படி ராணுவத்தை பத்தி தப்பா பேசிருக்காங்க, இங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயக்கம் ஏன்? திமுக அரசாங்கம் இதே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற நண்பர்களோ இந்து முன்னணி இருக்கிற நண்பர்களோ ஏதாவது ஒரு சின்ன செய்தி போட்டால் கூட கைது செய்யப்படுவார்கள். ஆனால் வந்து அவர்கள் வந்து தேசத்தை பற்றியோ தெய்வத்தை பற்றியோ என்ன ஒரு செய்தி போட்டாலும் அவர்கள் கைது செய்ய மாட்டார். இதுக்கு ரெட்டை விடமா இல்லையா? ஏன்னா ஒரு மார்ச் பண்றோம், ராணுவ அகேன்ஸ்டா பேசுறவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டேங்க. 2 விஷயம் எப்பவுமே ஒரு விஷயம் நீங்க பார்த்தே தெரியுங்க. தமிழகத்துல 2 கட்சி, திமுக அதிமுக. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தேசத்தின் பக்தியே இருக்கும், திமுக வந்து தேசத்துக்கு எதிராகவே இருக்கும்.
எப்போ வேணா பாருங்க, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன போர் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, அவர் கூட மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஜெயலலிதா அவர்கள் போர் நடந்தாலும் சரி, கார்கில் போர் நடந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் முன்னாடி இறங்கி அதற்கான நிதி எல்லாத்தையும் வசூல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க ஜெயலலிதா. இப்போ எடப்பாடி கூட வந்து என் பிறந்த நாளை கொண்டாடுவீங்க அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்டி நேஷனல் சிந்தனையே இருக்காங்க ஏடிஎம்கேல. ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டி நேஷனல் சிந்தனை, தேசத்திற்கு எதிரான சிந்தனை. எப்பவுமே எப்போ வந்து அண்ணா வந்து திராவிட நாடு தனிநாடு அப்படின்னு சொல்ல ஒரு வசனத்தை வைத்தாரோ அப்போது அந்த சிந்தனை என்பது அவர்களுக்குள்ள பரவி கொண்டே இருந்தது. ஸோ இன்றைய வரைக்கும் அது அப்படியே அந்த நீர் போத்து நெருப்பாக அப்படியே அது கட்டி காத்துனே இருக்கிறாங்க. அந்த தேச விரோத சிந்தனையை இன்னும் அவங்க வந்து கட்டி காத்துட்டு தான் இருக்காங்க. சும்மா இப்போ ஆட்சிக்கு வந்துட்டோன்ற காரணத்தால இப்போ அதெல்லாம் வந்து எங்கேயே சொன்னா ஆட்சியை கலத்தி விடுவார்களோ அப்படின்னு ஒரு அச்சத்துல ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற காரணத்தால தான் ஸ்டாலின்லாம் நடிக்கிறாருங்க. ஸ்டாலின்லாம் வந்து முழு சிந்தனையாங்க பட்ஜெட்டுக்கு ரூபா சிம்பிளையே வந்து நாங்கள் மாற்றுவோம்னு சொல்லி போட்டார் இல்லையா. அப்பவே வந்து இவர் இந்தியா முழுவதும் ஒரு சிம்பிள் இருக்கும்போது நாங்கள் வந்து எங்கள் தமிழ் சிம்பிள் தான் போடுவோம்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. நான் பயந்து கூட செஞ்சேன், எங்கேயாவது இந்தியாவுக்கு தனியாக தமிழ்நாடுக்கு நோட் அடிக்க புறப்பட்டுருவாரான்னு கூட நினச்சேன். தமிழக இராணுவம் அதை ஆரம்பிச்சிருவான்னு கூட நினச்சேன். அவர் சிந்தனை வந்து தமிழ்நாடோட பிரைம் மினிஸ்டராக அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. ஸோ அவர்களே நீங்கள் வந்து தேசபக்தி அப்படிலாம் கொண்டு வர நினைச்சா அதெல்லாம் நடைபெறாரு. இதுவே எதிர்கட்சியாக இருந்தால் இவரோட செயல்பாடுகள் என்னவா இருந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கணும், மிகவும் மோசமாக இருந்திருக்கும். இப்போ அவர் என்னன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும், நீதிமன்ற செய்திகள் ஏதோ பரவிடக்கூடாது, நம்ம மேலே பிரச்சனை ஆகிடக்கூடாது என்பதாக இருக்க மட்டும்தான் இந்த மாதிரி பாவனாலாம் காமிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல இப்படி ஆன்டி நேஷனல் செய்திகள் பரவுறது, பேசுறது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கையாளரா என்ன மாதிரியான நடவடிக்கை வந்து கவர்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நானும் கேட்கிறேன். பிஜேபி தான் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. எல்முருகன் ஆனா எடுத்தா வந்து நம்ம பார்த்திருப்போம், இதே பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியா எப்படி இருக்கு தெரியுமா, எந்த அதுல பாதத்துல இருக்கு, அப்படி ஒரு பரப்புரை போகுது இல்ல. சரி, என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்திகள் பரப்புறது ஒரு பெரிய விஷயமா சார்? நீ தேசத்திற்கு விரோதமாக செயல்பட்டால் அதான் சைனா மாதிரி தாங்க, கண்ணுக்கு கண் ரத்தத்துக்கு ரத்தம் தாங்க. நீ தேசத்துக்கு எதிராக செயல்பட்டால் அப்ப சுதந்திரமாக அப்ப வந்து தேசத்துக்கு எதிராக என்ன வேணா பேசலாம், விட்டுற முடியுமா? அவர் மீது நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். நீங்க சிறைச்சாலையில வைத்து அவர்கள் அந்த சிறை தண்டனையோ இல்ல கடுமையான தண்டனையோ இல்ல அந்த பிரஸ் கவுன்சிலோட கார்டையோ நீங்க கேன்சல் பண்ணுங்க. இனிமேல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கவுன்சிலில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. இனிமேல் வருகின்ற பத்திரிகையில எந்த பத்திரிகை தொழில வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. இப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கீங்க, நீங்க பென்ஷன் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளரோட பென்ஷன் நீங்க வாங்கிட்டீங்கன்னா எந்த பத்திரிகையில போய் வேலை செய்ய முடியாது. இப்போ நீங்க ரிப்போர்ட்ஸ் எங்கேயோ வேலை செய்றீங்கன்னு ஒரு செய்தி போயிடுச்சுன்னு வைங்க, பென்ஷனை கேன்சல் பண்ணுவாங்க. எந்த பத்திரிகை வேலை செய்யக்கூடாது, நீ ஓய்வூதியம் கொடுக்குறோம் அவ்வளவுதான், நீ எங்கேயும் வேலை செய்யக்கூடாது. அது மாதிரி நீ வந்து கார்த்தி அவர்கள் தேச விதமாக செயல்படுறாரு அப்படின்னு ஒரு செய்தி பிளாக் மார்க் கொடுத்துட்டோம்னா அவர் அதோட எந்த பத்திரிகை வேலை செய்யக்கூடாதுங்க. முகநூலில் கூட போடக்கூடாது, பதிவு போடக்கூடாது, சமூக வலையத்தில் இருக்கக்கூடாது. அவர் மீது கடுமையான தண்டனை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகையும் ரத்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அவர்கள் செய்தெல்லாம் மத்திய அரசு தான் இருக்கு, எல்முருகன் அவர்களிடம் தான் இருக்கு. அவர்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால்தான் தமிழகத்துல இந்த சீர்திருத்தம் கொண்டு வர முடியும். இல்லாவிட்டால் இவரெல்லாம் தடியெடுத்த தண்டால் தான் செயல்பட்டு நிச்சயமா எடுப்பாங்களே என்று நம்புவோம். நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். நன்றி.